ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது நம்மளுடைய ஜெஃப்ரியோட அம்மா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருணை பற்றி ரொம்ப அதிகப்படியாக பில்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் பில்டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே புரியலையே, ஏதோ ஒரு சம்திங் ராங் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி உங்களுக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றின ஒரு விஷயம் சூப்பராக நடந்துச்சு. என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து அன்ஷிதாவுக்கு வந்து சூப்பராக பேங்கிள் போட்டு விட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி இந்த பக்கம் சௌந்தர்யாவுக்கு வந்து பொட்டு வச்சு விட்டாங்க. நீ பொட்டு வைமா, தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பொட்டு வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த அம்மா போனவுடனே அந்த பொட்டு எடுத்து சாண்டா கிளாஸ் அந்த பொம்மை இருக்காரு பாருங்க, அவருக்கு வச்சு விட்டாங்க. சூப்பர்மா, வேறு லெவல் அப்படிமா இருந்துச்சு. நடுவில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. அதில் என்னென்னா, ஜெஃப்ரி பாடி கேட்டிருப்பீங்க. இப்போ ஜெஃப்ரியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும், அதை பண்ணுங்க அப்படின்போது அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, செம மாதம் இருந்துச்சு. என்னென்னா, ஜெஃப்ரி, நான் இப்போ ஒரு பாட்டு சொல்ல போகிறேன், நீ அதை பாடு, விடுதலை 2லேருந்து நல்லாயிருக்கும். அந்த சாங்கை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா முத்துக்குமார் இருக்குன்னாங்க. எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுது. உடனே ஜெஃப்ரி வந்து என்னது அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிறாரு. ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் பற்றின விஷயங்கள் வந்து ஜெஃப்ரிக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அவர் பண்ணுற விஷயங்கள். ஏன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு ராணுவ கேட்கும்போது, ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம முத்துக்குமார் தான்ட்டாங்க. அப்பயும் ஷாக் ஆகிறாரு, அப்படியா அப்படின்ட்டு. இப்போ நான் எதுவும் பண்ணலையான்னு. என்னென்னா அந்த சாப்பாடு உபசரிப்பு விஷயங்களை வந்துட்டு சாப்பாடு யார் கேட்டாலும் இந்தாங்கன்னு கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஈவன் கம்மியாக இருந்தாலும் அந்த வார்த்தை வந்துட்டு அவங்கள நிரப்புற மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த சாங்கை வந்து நான் முத்துக்குமரனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த சாங் வந்து ஆல்ரெடி விடுதலை 2 பாட்டு போட்டாங்க உள்ளே. அப்போ அருண்லாம் ரொம்ப அப்படியே பொங்குனார். தலை அந்த பக்கம் திரும்பி தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைம்மா, அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டு சொல்கிறேன், எனக்கு அந்த லாஸ்ட் லைன் மட்டும் தானே எனக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ரா. என்னன்னா, உனக்காகத்தான் பூமி உருண்டோடுதா, உனக்காக தான் இந்த பூமியை உருளுதா அப்படின்ற மாதிரி ஒரு இது இப்படி சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க. உனக்காகத்தான் பூமி உருளோடுதா. அப்போது யாருக்காக இந்த பூமி உருளுதுன்னு சொல்ல வராங்க? ஆக்சுவலாக அது வந்து ஒரு லவ் சாங், ஒரு லவ் ட்ராக்கில். இப்போ முத்துக்குமரனுக்கு இதை டெடிகேட் பண்ணுறேன்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அங்கே திடீர்னு நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்குது. திடீர்னு முத்துக்குமரன் ஒரு சில பேர் புகழ்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அருணை வந்து அதிகப்படியாக வந்துட்டு புகழ்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஜெஃப்ரியை வந்துட்டு தாக்காமல் வந்து பொத்தி பாதுகாக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயமா இருக்குது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.